हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। இந்த ஜீவா தன்னோட கண்ட்ரோலே இல்லாத மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதை பண்ணிட்டு இருக்கான். தன்னோட கண்ட்ரோல்ல இல்லாம இந்த ஜீவா லோகா டு லோகா டிராவல் பண்றான், ஜன்மா டு ஜன்மா டிராவல் பண்றான், பாடி டு பாடி டிராவல் பண்றான் அப்படின்னு பார்த்தோம். அந்த டிராவலை நம்ம சம்சாரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சம்சாரத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் நம்மளுக்கு தேவைப்படுறது. வேதத்துல அதுக்கான மார்க்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவ யாத்ரா அப்படிங்கிற டைட்டில் வேதம் பிரிஸ்கிரைப் பண்ற லைஃப் ஸ்டைல இண்டிகேட் பண்றது. வேத உபதிஷ்ட யாத்ரா. வேதம் கொடுத்திருக்கு ஒரு லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ண சொல்லி. இதை ஃபாலோ பண்றது மூலமா ஒரு பர்சன் தன்னோட சம்சாரத்தை எண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். அதனால இந்த டெக்ஸ்டுக்கு பேரு ஜீவ யாத்ரா அப்படின்னு ஆத்தர் கொடுத்திருக்கார். இப்ப நம்ம அந்த டெக்ஸ்டோடைய முதல் ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். நான் ஸ்லோகம் சொல்வேன், நீங்க உங்களோட பிளேஸ்ல இருந்தே அதை ரிப்பீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நித்யானந்த சுகம் பதம் சுவிமலம், நித்யானந்த சுகம் பதம் சுவிமலம் பிராப்தும் சமீஹாயுதாஹ, பிராப்தும் சமீஹாயுதாஹ சர்வே ஜன்மப்ருதः சதா வ்யசனினஹ, சர்வே ஜன்மப்ருதः சதா வ்யசனினஹ தத்ஸ்தான சம்மார்கணே, தத்ஸ்தான சம்மார்கணே ஏவம் சத்யபி சாத்ய சாதனயுகம், ஏவம் சத்யபி சாத்ய சாதனயுகம் சம்யங் ந ஜானந்தி தே, சம்யங் ந ஜானந்தி தே ந ப்ராப்தா அதுனாபி சௌக்ய பதவீம், प्राप्ता अधुनापि सौख्यपदीम् स्वाभीष्टरूपां यतः, स्वाभीष्टरूपां यतः. இந்த முதல் ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன சொல்ல ட்ரை பண்றா அப்படின்னா, எல்லா லிவிங் பீயிங்ஸும் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ், அந்த எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் ஒரே ஒரு கோல் தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அது அக்கார்டிங் டு தி விஷன் ஆஃப் வேதா எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் ஒரே கோல் தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுறது அப்படின்னா, இந்த ஹியூமன் பீயிங் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தன்னோட கோல் என்ன அப்படிங்கிறதே தெரியல. இன்ஃபேக்ட் கோலை விட்டுருங்க, அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியல. அதனால முதல்ல அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிய வரணும் அப்படின்னா, கோல் என்ன அப்படிங்கறத அவன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் கோல். கோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவனுடைய முதல் கோல். அதுக்கப்புறம் அந்த கோலை அடையிறது ரெண்டாவது விஷயமா இருக்கு. அதனாலதான் ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா எனி அந்த Q&A செஷன்லாம் நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்க. இப்ப மகான்கள்லாம் வரா அப்படின்னா அவகிட்ட பொதுவா நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுல கான்ஸ்டன்டா ஒரு கொஸ்டின் இருக்கும். என்ன கொஸ்டின் இருக்கும்? வாட் இஸ் தி கோல் ஆஃப் லைஃப்? போன கிளாஸ்ல முதல்ல என்ன கேள்வி பார்த்தோம்?
அதுவும் ஒரு காமன் கொஸ்டின். என்ன கேள்வி அது? பகவான் ஏன் இந்த உலகத்தை படைச்சார் இல்லையா? செத்த செவனேன்னு இருக்கக்கூடாதா? இப்ப நம்ம எல்லாம் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல வீட்டுல சும்மாவே தேமேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோமே, அந்த மாதிரி பகவானும் வந்து தேமேன்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாதா? எதுக்காக இந்த உலகத்தை படைச்சார்? இது வந்து அப்ப பார்த்த கேள்வி இல்லையா? இப்ப என்ன கேள்வி? லைஃபோட கோல் என்ன? சரி, அந்த கேள்வி கேட்கிறார்ல, அவரோட வயசு என்ன? 78. அப்படின்னா என்ன அர்த்தம்? 78 வயசு வரைக்கும் அவருக்கு தன்னோட வாழ்க்கையோட கோல் என்ன அப்படிங்கிறதே தெரியல. அப்ப அந்த பர்சனுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும்ல. எல்லாருக்குமே வந்து கேள்வி கேட்டா நம்ம ஆன்சர் கொடுக்கணும். அந்த பர்சனுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்றோம்? மொத்தம் 2 கோல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். முதல்ல என்ன கோல்? என்ன கோல் இருக்கு அப்படிங்கறத டிஸ்கவர் பண்றது ஃபர்ஸ்ட் கோல். அடுத்தது அந்த கோல் என்னன்னு தெரிஞ்ச உடனே அதை அக்கம்ப்ளிஷ் பண்றது, இது 2வது கோல். இப்ப ஆக்சுவலி பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அடைய வேண்டியது அப்படிங்கிறது ஒரே ஒரு கோல் தான். வேதம் அப்படிதான் சொல்றது. ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய கோல்ஸ் வந்து நம்ம அடைய வேண்டியது மாதிரி இருக்கு இல்லையா? சீமிங்லி மெனி கோல்ஸ் இருக்கு. அதனாலதான் வேதம் வந்து என்ன பண்றது அப்படின்னா அதை வந்து 4 கண்டென்ஸ் பண்ணி சதுர்வித புருஷார்த்தா அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்கிறது. தர்ம, அர்த்த, காம, மோட்ச. இப்படி வந்து பரவல 4 இருக்கு அப்படின்னு நாம பாக்குறோம். பட் அதையே இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நன்னா என்கொயர் பண்ணி பார்க்கும் பொழுது, அது கிட்டக்க போய் அது என்ன அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன நம்மளுக்கு தெரிய வருது? இருக்கிறது ஒரு கோல் தான், ஒரே ஒரு புருஷார்த்தம் தான் இருக்கு, ஒரு கோல் தான் இருக்கு. என்ன கோல் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். நித்திய ஆனந்த சுகம் பதம் சர்வே ஜன்ம பிருதஹா. ஜன்ம பிருத்து அப்படின்னா ஜீவா அப்படின்னு அர்த்தம். இப்ப யாருக்கு ஜன்மா இருக்கோ அவ ஜன்ம பிருத்து. யாருக்கு ஜன்மா இருக்கும்? ஜீவா தான் ஜன்மா டு ஜன்மா போறான் இல்லையா? சோ ஜன்ம பிருத்து அப்படிங்கிறது வந்து ஜீவாவை குறிக்கிறது. அப்ப அந்த ஜீவாக்களுக்கு எல்லாம் இருக்கிற ஒரே கோல் என்ன? சுகம் பதம், ஹாப்பினஸ் தான் கோல். சுகம்னா ஹாப்பினஸ், பதம்னா டெஸ்டினேஷன், கோல், that which is attained, reached அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ சுகம் தான் வந்து டெஸ்டினேஷனா இருக்கு, ஹாப்பினஸ் தான் டெஸ்டினேஷனா இருக்கு. ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் சர்வே ஜன்ம பிருதஹா, சர்வே எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் வந்து அதனோட கோல் என்னவா இருக்கு? ஹாப்பினஸ் தான் அதோடைய கோலா இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல இருக்கோம்ல, எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருக்கும். இப்ப நம்ம எல்லாரோட கோலும் என்னவா இருக்கும்? இது வந்து ஒரு ஜோக்குக்காக சொல்றது. எல்லாரோட கோலும் என்னவா இருக்கும்? இந்த லாக்டவுன் பீரியட் எப்ப முடியும், எப்படாப்பா நம்ம எல்லாருமே வந்து வீட்டை விட்டு வெளியில போலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்ன, இந்த ஹோல் வேர்ல்டே வந்து இப்ப வீட்டுக்குள்ளதான் எல்லாருமே அடங்கி இருக்கா. அப்போ எல்லாருக்குமே வந்து வெளியில போறதுதான் வந்து ஒரு ப்ரையாரிட்டியா இருக்கு. இப்போ எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் இந்த உலகத்துல வந்து எது வந்து ஒரே ஒரு கோல் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாப்பினஸ் தான் வந்து எல்லாருக்குமே வந்து கோலா இருக்கு. ஆனா நம்ம வந்து பாக்குறோம், ஒருத்தர் வந்து ஒரு கோல் வச்சுட்டு இருக்கிறத நம்ம வந்து நம்மளோட டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்குறோம் இல்லையா? ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு வந்து வீடு கட்டுறது தன்னோட வாழ்க்கையோட லட்சியமா வச்சுருப்பா. ஒருத்தருக்கு வந்து PhD பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கோலா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கோலா இருக்கும். இது என்னது கல்யாணம் பண்ணிக்கணும்னு கோலா இருக்கும்? எல்லாருக்குமே தான் அது வந்து ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. ஆனா இவருக்கு வந்து பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், அது வந்து கோல். சோ ஒருத்தருக்கு வந்து ஒரு கோல், டிஃப்ரெண்ட் கோல்ஸ். அப்போ
இந்த கோல்ஸ் வந்து ஒருத்தருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் பொழுது எந்த பேசிஸ்ல இப்படி எல்லாரோட கோலும் ஹாப்பினஸ் தான் அப்படின்னு நாம கன்க்ளூட் பண்ண முடியும்? அன்வய வத்திரேகா அப்படின்னு ஒரு லாஜிக்கை நாம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றோம். அன்வயம்னா கோ பிரசன்ஸ், ரெண்டும் எப்பயுமே ஒன்னாவே இருக்கும். வத்திரேகானா கோ ஆப்சன்ஸ், ரெண்டுமே வந்து இருக்காது. இப்போ ஒரு பர்சன் வந்து எது வரைக்கும் ஒரு பொருளை வந்து அடையணும்னு ஆசைப்படுவான்? எது வரைக்கும் ஆசைப்படுவான்? அந்த பொருள் அவனுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கற வரைக்கும் அவன் வந்து அந்த பொருளை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுவான் இல்லையா? அது வரைக்கும் தான் அந்த பொருள் வந்து அவனுடைய கோலா இருக்கும். இப்ப அன்வயம் என்னது? எத்திர எத்திர சுக ஜனகத்துவம் தத்ர தத்ர பிரிய விஷயத்துவம். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பொருள் வந்து எனக்கு ஹாப்பினஸ கொடுக்கறதோ அவ்வளோக்கு அவ்வளோதான் அந்த பொருள் வந்து எனக்கு பிடிச்சதா இருக்கும். அதை வந்து அடையணும் அப்படிங்கிற ஆசையும் வந்து எனக்கு இருக்கும். அப்போ ஒரு பொருள் எனக்கு ஹாப்பினஸ கொடுக்கிற வரைக்கும் அந்த பொருள் என்னால விரும்பப்படும், ஆர் அந்த பொருளை அடையறதுக்கு நான் ஆசைப்படுவேன். இதை வந்து நம்ம டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ்லயே நம்ம எல்லாருமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வாங்குறார், ஆர் அதை வாங்கினா எனக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பொருளை வாங்குறார். ஸோ அது இருந்ததுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் இருப்பேன், ஸோ வாங்குறார். பட் ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகுறது? அதே பொருள் என்னை விட்டு போனா எனக்கு வந்து சந்தோஷம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுறது. இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனே எடுத்துக்கலாம். இப்ப எல்லாருமே வந்து வீட்லயே தான் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாரும் கூட என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம், பாவம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு ஒர்க் அட் ஹோம் கொடுத்துடுறாவா எல்லாருக்குமே. எல்லாருமே வந்து வீட்ல இருந்து தான் வேற ஒர்க் பண்றான். இப்ப இந்த ஏஜ்டு பேரண்ட்ஸ் இருக்கால, லைக் 60+ அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாவெல்லாம் இல்ல. ஐயோ குழந்தைகள்லாம் வந்து நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுமே, இப்போ பசங்களாம் ஆத்துல இருந்தே வேலை பண்றது அப்படின்னு சொன்னா கூட நம்ம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவளுக்கும் வந்து ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். எப்போ இனிஷியலா ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். ஒரு 4 நாள் ஆன உடனே அதே பேரண்ட்ஸ் வந்து இப்ப என்ன நினைப்பா, எப்படா இந்த பையனோ பொண்ணோ வந்து வேலைக்கு வீட்டை விட்டு வெளியில கிளம்புவா, அவ போனா நம்மளுக்கு போரும், அந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் இப்போ ஆயிடும் இல்லையா? இப்போ அவ போனாதான் எனக்கு வந்து சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். ஸோ எனக்கு அந்த பொருளோ இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்போ இல்லைன்னா அந்த சூழ்நிலை என்விரான்மெண்டோ சந்தோஷம் கொடுக்கிற வரைக்கும் தான் அது எனக்கு வேணும் இல்லையா? அது சந்தோஷம் கொடுக்கறத நிறுத்தின அடுத்த செகண்ட்ல இருந்து எனக்கு அது வேண்டாம் இல்லையா? அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு? ஆக்சுவலி என்னோட இன்ட்ரெஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் மேல இல்லை, கரெக்டா? ஆனா என்னோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு? அந்த ஹாப்பினஸ் ஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுலதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப அந்த பொருள்னால ஒரு சந்தோஷம் ஜெனரேட் பண்ண முடியறது, அதுலதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி இருக்கு. பஜகோவிந்தத்துல சங்கர் ரொம்ப கிளியரா சொல்றார், யாவத் வித்தோ ஆர்ஜன சக்தா தாவம் நிஜ பரிவாரோ ரக்தா பஷ்சா ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹே. ரொம்ப வந்து ஒரு கசப்பான உண்மை இது. ஒரு ஃபேமிலியில ஒரு மெம்பர் வந்து ப்ரொடக்டிவா இருக்கிற வரைக்கும்னா என்ன? அவளால வந்து ஒண்ணு பைசா உபகாரம் வீட்டுக்கு இருக்கணும், அதாவது வெளியில போய் அவ சம்பாதிச்சுன்னு வரணும், இல்லைன்னா வீட்லயே வந்து அவ ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அது வரைக்கும் தான் அந்த பர்சனுக்கு, ஹீயோ ஷீயோ, அந்த பர்சனுக்கு ஒரு மரியாதை உண்டு. சம்பாத்தியம் போச்சோ,
ஆர் வீட்டுக்கு இனிமே அவ யூஸ் ஆக மாட்டா அப்படின்னு எப்போ நம்மளுக்கு தெரிய வருதோ, இப்ப என்ன ஆயிடும் பாவம் அப்படின்னா அவளுக்கு வயசாயிடுறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஜீவதி ஜர்ஜர தேகே, அப்ப அவ உடம்புல வந்து பாவம் வியாதிகள்லாம் டிசீஸ் வந்து குடியிருக்கிற டைம் வந்துடுமா. அந்த நேரத்துல கோபின பிரிச்சதி கேஹே, யாருமே வந்து நீ சாப்பிட்டியா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கூட யாருமே வந்து கேட்க மாட்டா. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இல்லையா. அப்ப எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க, அந்த மணி தான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிறா. ஒன்ஸ் அது எனக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அது யூஸ்லெஸ் விஷயமா போயிடுறது. ஒரு மேட்ரிமோனியல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துதான். அதுல வந்து ஒரு ஃபார்மர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். அதாவது ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஃபார்மர் வந்து சொல்றான், நான் வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு டிராக்டர் வச்சுட்டு இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அப்படின்னு அவன் சொல்றான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த பிஎஸ் போடுவாள், போஸ்ட் ஸ்கிரிப்ட், பின் குறிப்பு என்ன அப்படின்னா, டிராக்டரோட போட்டோவை கட்டாயம் அனுப்பி வைக்கவும் அப்படின்னு அவன் போடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ அன்வய வத்திரேகா லாஜிக் படி அந்த பர்சன் வைஃபா வரப்போறவளை வந்து லவ் பண்ண போறது இல்லை. அவன் எதை லவ் பண்றான்? டிராக்டரை தான் அவன் வந்து லவ் பண்ண போறான். சோ எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் அது சுக ஜனகமா இருக்கிற வரைக்கும், எனக்கு அது சுகம் கொடுக்கிற வரைக்கும் இட் வில் பி லவ்ட். எல்லாருக்குமே வந்து எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சுகம். அதுலதான் நம்ம எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் சுகத்துலதான் இன்ட்ரெஸ்ட். இப்போ பிருகதாரண்யக உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அதுல மைத்ரேயி பிராமணம் அப்படின்னு ஒரு போர்ஷன். அதுல வந்து யாக்ஞவல்யர் தான் டீச்சர். அவர் சொல்றார், எந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்காக ஒய்ஃப லவ் பண்றது கிடையாது. அதே மாதிரி எந்த ஒய்ஃபும் ஹஸ்பண்டுக்காக ஹஸ்பண்ட லவ் பண்றது கிடையாது. அதே மாதிரி எந்த அம்மாவும் தன்னோட குழந்தைக்காக தன்னோட குழந்தைய லவ் பண்றது கிடையாது. சப்போஸ் அந்த அம்மா வந்து குழந்தைக்காகவே அந்த குழந்தைய லவ் பண்றா அப்படின்னா எல்லா குழந்தைகளையும் தான் அவ வந்து ஈக்குவலா லவ் பண்ணி ஆகணும் இல்லையா. ஆக்சுவலி எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. எல்லாருமே வந்து எதை லவ் பண்றோம்? ஆத்மன காமஹா, ஆத்மனா போகஹா, ஆத்மன சுகம். அதனால எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கோல் என்ன? சுகம் பதம். சர்வே ஜன்மபிருத சுகம் பிராப்தும் சமீஹாயுதா. சமீஹாயுதா. இந்த ஹாப்பினஸ அடையறது தான் எல்லாருமே வந்து தன்னோட டிசையரா வச்சுட்டு இருக்கா. சமீஹான இச்சா, இன்டென்ஸ் டிசையர் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிற கோலை அடையிறது தான் எல்லாருக்கும் ஸ்ட்ராங் டிசையரா இருக்கு. சரி, ஒன்ஸ் அந்த ஹாப்பினஸ் வந்து அந்த பர்சனுக்கு கிடைச்ச உடனே என்ன ட்ரை பண்றான் அப்படின்னா, அந்த ஹாப்பினஸ் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு வந்து அவன் ட்ரை பண்றான். ஸோ அதை வந்து தன்கிட்டயே வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு வந்து அவன் முயற்சி பண்றான். ஸோ முதல்ல வந்து எனக்கு ஸ்டேட்டஸ் வேணும், அப்புறம் கோ, ஸ்டேட்டஸ் கோ இல்ல மெயின்டெனன்ஸ். ஒன்ஸ் ஹாப்பினஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை பெர்மனண்டா ரீடைன் பண்றதுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு கேட்கறது மூலமா எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கிறது, ஆனந்தம் கிடைக்கிறது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த பாட்டை மறுபடியும் மறுபடியும் போட்டு கேட்டு கேட்டு அந்த ஹாப்பினஸ் ரீடைன் பண்றதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன் இல்லையா. அப்போ எனக்கு வந்து சுகம் மட்டும் டிசையர் கிடையாது. எனக்கு என்ன வேணும்? நித்யானந்த சுகம்.
பெர்மனன்ட் ஹாப்பினஸ் எனக்கு தேவைப்படுறது. அப்ப சுகம் இந்த ஃபார்ம் ஆஃப் நித்ய ஆனந்தஹா. நித்யானந்த ரூப சுகம் சர்வே ஜன்மபிருதः பிராப்தும் சமீஹா யுதா. அதனாலதான் இப்ப நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மள சுத்தி இருக்கிறவா எல்லாருமே வந்து எப்படி இருப்பானா ரொம்ப கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து அப்படியே ஃபேவரபிள் சிச்சுவேஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மள சுத்தி இருக்கிறவா எல்லாரும் நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. வாவ், உனக்கு என்னப்பா, உனக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் வீடு அமைஞ்சிடுது, உனக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி, ரொம்ப நல்ல பசங்க உனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களா வந்து சொல்லுவா. உடனே இந்த பர்சனுக்கு வந்து என்ன பயம் வந்துடும், அச்சச்சோ எல்லாரும் வந்து இப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாளே அப்படின்னு பயம் வந்துடும். என்ன பயம், அந்த கண் திருஷ்டி வந்து பட்டுடுமோ அப்படிங்கிற பயம் வந்து இந்த பர்சனுக்கு வந்துடும். உடனே என்ன பண்ணுவான், வாங்கு கண் திருஷ்டி விநாயகர், அதை வந்து வாங்கி நம்மளுடைய கதவுல மாட்டி வச்சுட்டா நம்மளுக்கு திருஷ்டி எதுவும் வந்து படாது இல்லையா. எதனால அந்த மாதிரி மாட்டி வைக்கிறான், எங்கேயாவது இப்ப கிடைச்சிருக்கே ஒரு சந்தோஷம், அது என்னை விட்டு போயிடுத்துனா என்ன பண்றது, சோ அதை ரீட்டைன் பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றான். சோ அது வந்து கண்டினியூ ஆகணும் இல்லையா. அப்போ லைஃபோட கோல் என்ன அப்படின்னா, வேதம் என்ன சொல்றதுன்னு ஆச்சாரியார் சொல்றார் அப்படின்னா, நித்திய ஆனந்த ரூபம், ஹாப்பினஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பெர்மனன்ட் ஜாய். அதனாலதான் நெக்ஸ்ட் வார்த்தை பாருங்க, சுவிமலம் அப்படின்னா எந்த இம்பியூரிட்டியும் இல்லாத, மலம் அப்படின்னா இம்பியூரிட்டி, விமலம் அப்படின்னா இம்பியூரிட்டி இல்லாத, சுவிமலம்னா விமலம்னா எந்த இம்பியூரிட்டியுமே வந்து இல்லாத. ஆனந்தத்துல என்ன இம்பியூரிட்டி இருக்க முடியும், ஒரே ஒரு இம்பியூரிட்டி தான் இருக்க முடியும். என்னது அது, துக்கம், சாரோ. அப்போ துக்க ரூப மல ரஹிதம், அதுதான் சுவிமலம். ஆனந்தம் அன்மிக்ஸ்ட் வித் சாரோ, துக்கம் கலவா ஆனந்தம், துக்கம் இல்லாத பெர்மனன்ட் ஆனந்தம் தான் எல்லா ஜீவாவோட கோலாவும் இருக்கு. சப்போஸ் எனக்கு ஒன்னும் அது கோல் கிடையாது, வேற ஏதோ ஒண்ணுதான் என்னுடைய கோல் அப்படின்னு யாராவது கிளைம் பண்ணினா கூட, அந்த வேற ஏதோ ஒண்ணு மூலமா கூட ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து எதை சீக் பண்றார் அப்படின்னா இந்த ஆனந்தத்தை தான் அவர் வந்து சீக் பண்றார். ஓ, அந்த ஆனந்தம் இருக்குல்ல, அது வந்து எப்பயுமே வந்து ஒரு மெட்டீரியலுக்காகவே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இப்ப வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருக்கா, அந்த சயின்டிஸ்ட் வந்து தன்னுடைய ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுவும் வந்து ஒரு விதமான ஆனந்தம், இன்டெலெக்சுவல் ஆனந்தம் இல்லையா. அப்ப ஆனந்தம்னா அது ஸ்தூலமா கிராஸ் ஆனந்தமா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதாவது ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிடுறது மூலமா நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது இல்ல, அந்த மாதிரிதான் எப்பயுமே ஒரு ஆனந்தம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது சட்டிலாவும் இருக்கலாம், சூக்ஷ்மமாவும் அது இருக்கலாம். இப்ப இன்னொருத்தர் மேல நாம வந்து அன்பு செலுத்துறது, ஆர் இன்னொருத்தர் நம்ம மேல வந்து அன்பு செலுத்துறது, அது ஏதாவது ஒரு சயின்டிபிக் டிஸ்கவரி, இது எல்லாமே வந்து பார்த்தா ஆனந்தம் தான். சோ இது லெவல்ஸ் வந்து டிஃபர் ஆகுமே தவிர்த்து ஆனந்தம் ஒண்ணுதான். சர்வே ஜன்ம பிருதா, எல்லாரும் வந்து இந்த கோலை அடையறதுக்கு தான் ஆசைப்படுறா. எப்படி, சதா வியசனினஹா, சதானா எப்பவும் கான்ஸ்டன்டா, வியசனினஹானா கஷ்டப்படுறா. அந்த கோலை அடையறதுக்கு சதா சர்வ காலமும் அவ வந்து பிரயத்தனப்பட்டு இருக்கா. வியசனம்னா பெயின் அப்படின்னு அர்த்தம். வியசனி அப்படின்னா அந்த கோலை அடைய அந்த பெயினை எடுத்துக்கிறவர், எஃபர்ட் போடுறவர், ஸ்ட்ரகிள் பண்றவர். அப்போ அந்த ஆனந்தத்தை அடையறதுக்கு பிரயத்தனப்பட்டு இருக்கும். சதா சர்வ காலமும் சதா வியசனினஹா. இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, இது வந்து ரெண்டு ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணப்படுறது. எந்த ரெண்டு ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணப்படுறது அப்படின்னா, ஒண்ணு வந்து
சுகஹேத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து ஒரு விஷயமோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டோ இருந்ததுன்னா ஐ எம் ஹாப்பி, ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். இன்னொன்னு வந்து துக்கஹேத்து, அந்த பர்சனோ அந்த ஆப்ஜெக்டோ இல்ல அந்த என்விரான்மெண்ட்டோ இல்ல அப்படின்னு சொன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. அது துக்கஹேத்து, அதாவது அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறது, கெட்டிங் ரிட் ஆஃப் இட், அது வந்து துக்கஹேத்து. ஒண்ணு வந்து கெட்டிங் சுகஹேத்து, இன்னொன்னு கெட்டிங் ரிட் ஆஃப் துக்கஹேத்து. டூ ஃபோல்ட் எஃபர்ட், ஒண்ணு வந்து பிரவிற்த்தி, இன்னொன்னு நிவிருத்தி. இந்த ரெண்டு எஃபர்ட்டும் கான்ஸ்டன்டா நம்ம கிட்ட வந்து இருந்துட்டே இருக்கும். இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா, இப்ப நம்மளே வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஆன்லைன் கிளாஸே வந்து நல்லபடியா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வித ஹிட்ஸும் இல்லாம அது மாட்டுக்கு போறது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாரும் என்ன சஜஷன் கொடுப்போம், நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கூட பண்ணக்கூடாது, நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இதே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டி ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூவோ இல்லை ஒரு ஆடியோ ப்ராப்ளம் ஒரு வீடியோ ப்ராப்ளம் ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், பேசாம நம்ம வந்து இந்த லாக்டவுன் பீரியட் எல்லாம் முடியற வரைக்கும் சும்மாவே இருந்துடணும், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பயும் போல நீங்க வந்து ரெகுலரா இன்பர்சன் கிளாஸ் எடுப்பேன் அந்த மாதிரி எடுத்துக்கலாமே அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இப்ப நேத்தி வரைக்கும் கிளாஸ் வந்து எத்தனை மணிக்கு இருந்தது, ஈவினிங் 4 o'clock. இப்போ 4 o'clock அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் டைமிங். ஏன்னா கார்த்தாலேந்து எழுந்து ஏதாவது வேலையெல்லாம் பண்ணிடுவோம். இந்த 4 மணி வாக்குல தான் எப்படி இருக்கும்னா ரொம்ப போர் அடிக்கும், நம்மளுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியாத ஒரு டைமா இருக்கும். ஓ நல்ல வேலை இவ 4 o'clock கிளாஸ் வச்சிருக்கா, எப்படியாவது இந்த டைமை பாஸ் பண்ணிடலாம், நம்ம 4லேருந்து 5 அப்படின்னா இந்த கிளாஸ் ஒரு 1.5 hours எப்படியாவது நம்ம வந்து ஓட்டிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes முன்னாடி லாகின் பண்ணணும்னு சொல்றா, அதுக்கப்புறம் வந்து ஸ்லோகம்லாம் சாட் பண்றோம், அப்புறம் ஒரு கிளாஸ் வந்து ஒரு மணி நேரம்னா எப்படியாவது ஒரு 1.5 மணி நேரம் அப்பாடி அப்படின்னு சில பேர் வந்து நினைச்சிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், கிளாஸ் டைமிங்ஸை மாத்திட்டோம், எவ்ரிடே மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மார்னிங்ல வந்து கிளாஸ் வச்சுக்கிறது வந்து நிஜமாலே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே இல்ல. ஏன்னா எழுந்துக்கணும், அப்புறம் நிறைய வேலையெல்லாம் இருக்கும், வேலையெல்லாம் நிறைய எதுவுமே இல்லை, இப்ப போர் அடிக்கிறது அப்படின்றதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் 7 மணிக்கு நீ கிளாஸ் வச்ச அப்படின்னு சொன்னா அப்பதான் எனக்கு எல்லா வேலையும் நான் அந்த டைம்ல தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், வேதாந்தம் அப்படின்னு வந்துட்டா நம்ம சைடுல இருந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாமே வந்து இப்ப கூட பாருங்களேன், இப்ப கூட என்ன ட்ரை பண்றோம், அந்த கேப்பே இல்லாம நம்ம வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றோம்ல. இப்போ ஆன்லைன் மூலம் சம்திங் வி ஆர் ட்ரைங், ஆன்லைன் மூலமா இந்த விஷயம் வந்து இட் ஷுட் கெட் டு கோ அப்படின்னு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் நம்ம சைட்ல இருந்து இருக்கணும் இல்லையா. அதனாலதான் வந்து டைமிங்கை வந்து நம்ம இப்ப கார்த்தாலைக்கு மாத்திருக்கோம். அப்போ அது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும், அந்த டைமிங் வந்து இல்ல அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்போ ஈவினிங் டைம்ல இருந்தது அப்படின்னு சொன்னா அது நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்போ ஒண்ணு சுகஹேத்து இல்லைன்னா துக்கஹேத்து, இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம வந்து கான்ஸ்டன்டா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதுலயே பிஸியா இருக்கும், இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரகிள் பண்றதுலயே வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து ஓடிடுறது. இப்ப என்ன ப்ராப்ளம் இங்க அப்படின்னா, இந்த மனுஷ ஜீவா என்ன பண்றான் அப்படின்னா, இந்த கோல் என்ன அப்படிங்கறதே ஃபர்ஸ்ட் அவன் டிஸ்கவர் இன்னும் பண்ணவே இல்லை. வாட் இஸ் த கோல் ஆஃப் மை லைஃப், அதுவே வந்து இன்னும் அவனுக்கு தெரியவே இல்லை. இந்த நித்திய ஆனந்தம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவனுக்கு கிளியரா ஐடென்டிஃபை பண்ண தெரியல. இப்ப இதுதான் என்னோட ஆக்சுவல் கோல் அப்படின்னு தெரிஞ்சுக்காம எத்தனையோ கோல்ஸ வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி இதெல்லாம் தான் நான் வந்து அடையணும் அப்படின்னு அவன் வேற ஏதேதோ வந்து சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வீடு வேணும், எனக்கு குழந்தை வேணும், எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு வந்து நல்ல வேலை வேணும், சோ மெனி கோல்ஸ்.
வந்து இது எதை இண்டிகேட் பண்றது? விதவிதமா கோல்ஸ் லிஸ்ட் டவுன் பண்றான் அப்படின்னு சொன்னா அது எதை இண்டிகேட் பண்றது அப்படின்னா அவனுடைய திங்கிங் பேட்டர்னோட வேக்னஸ் அது வந்து இண்டிகேட் பண்றது இல்லையா? அதாவது கிளாரிட்டி இல்லாத திங்கிங் வந்து நம்மளுக்கு தெரியறது. ஏன்னா நித்திய ஆனந்த பதம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவனுக்கு கரெக்டா சொல்ல தெரியலை. அதனால ஆத்தர் சொல்றார், ஏவம் சத்யபி ஏவம் சத் அப்பி, என்னதான் இது ஃபேக்டா இருந்தா கூட, என்ன ஃபேக்ட்? நித்யானந்தம் தான் கோல் அப்படிங்கிறது ஃபேக்டா இருந்தா கூட எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் என்ன பண்றா? தே சம்யக்கு ந ஜானந்தி. இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அவளோட கோல் பத்தி தெரியறதே இல்லை. ந ஜானந்தினா தெரியறதே இல்லை. அதனாலதான் எத்தனை Q&A செஷன் வச்சாலும் வாட் இஸ் தி கோல் ஆஃப் லைஃப் அப்படின்ற கொஸ்டின் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கு. அப்படின்னா அவளுக்கு கிளியரா தெரியல தன்னோட லைஃப்ல கோல் என்ன அப்படின்னு. சம்யக்குன்னா கிளியர், சம்யக்கு ந ஜானந்தி, கிளியரா அவனுக்கு தெரியறதே இல்ல. என்ன தெரியல? கோல். சோ சாத்தியம், சாத்தியம் ந ஜானந்தி, சாத்தியம்னா கோல், லட்சியம் இருக்கிற அந்த ஒன்லி கோல் இருக்குல்ல அது என்னன்னு அவனுக்கு தெரியல. சரி, அப்படியே சப்போஸ் இவனுக்கு கொஞ்ச நஞ்ச வேக் நாலேஜ் இருந்தாலும், அதாவது நித்யானந்தம் தான் நம்ம கோல் போல இருக்கு அப்படின்னு அங்க இங்க ஏதோ ஒரு அறகுறை நாலேஜ் இருந்தாலும் அந்த நித்யானந்தத்தோடைய நேச்சர் இருக்குல்ல அது இவனுக்கு தெரியறது இல்லை. அதாவது அதனோட ஸ்வரூபம் இவனுக்கு தெரியறது இல்லை. இப்ப நார்மலா எந்த ஒரு ஆனந்தத்தை எடுத்துட்டாலும் அது எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ம்ல தான் நம்மளுக்கு ஆனந்தம் இருக்கும் இல்லையா? ஒரு அனுபவ ரூபத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனி ஆனந்தா வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் an எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்ஸ் எனக்கு வந்து நித்திய ஆனந்தம் தான் வேணும் அப்படின்னு தெரிஞ்சிடுதுன்னா நான் அந்த ஆனந்தத்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ம்ல எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. கரெக்டா? இப்ப நித்திய ஆனந்தம் could never be in the form of an experience. ஏன்? எந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்மளுக்கு தெரியும் டைமுக்கு உட்பட்டது. கரெக்டா? எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து வித்தின் ஸ்பெசிபிக் டைம் நடக்கக்கூடியது. இப்ப நம்மளோட பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாலே வந்து நம்மளுக்கு தெரியும் எந்த நேரமும் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்மனண்டா இருந்ததே கிடையாது. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே வந்து எதை இண்டிகேட் பண்றது அப்படின்னா இம்பெர்மனன்ஸை இண்டிகேட் பண்றது இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸே வந்து அனித்தியத்தை இண்டிகேட் பண்றது. இப்ப ஆனந்தம் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னா நித்யானந்தம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து எப்படி ஆயிடும்னா ஒரு ஆக்சிமொரானா ஆயிடும். ஆக்சிமொரான் அப்படின்னா கான்ட்ரடிக்டரி, ரெண்டு கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப கிளியர்லி கன்ஃபியூஸ்ட் அது வந்து ஒரு ஆக்சிமொரான். அது மாதிரி நித்யானந்தம் அது வந்து ஒரு ஆக்சிமொரானா ஆயிடும், லாஜிக்கலா தப்பாயிடும். இப்ப ஆனந்தம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது எப்படி நித்தியமா இருக்க முடியும் இல்லையா? நித்தியமா எப்படி அது இருந்துட்டே இருக்க முடியும்? ஏன்னா எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அது அனித்தியம் இல்லையா? எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அது அனித்தியம். எது நித்தியமோ அப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ம்ல இருக்க முடியாது. அதனால நித்யானந்தாவோட நேச்சர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ம்ல இருக்க முடியாது. ஆனா இந்த மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த வேகா இருக்கிறதுனால இந்த விஷயத்துல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்பட்டுடுறது. இப்ப கூட இன்னி வரைக்கும் கூட இந்த ஏரியால நிறைய பேருக்கு, அதாவது வேதாந்தா கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணி இருந்தா கூட நிறைய பேருக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது ஒரு எட்டர்னல் பிளிஸ் அதுக்காக வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா.
எட்டர்னல் பிளிஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு லாஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா பிளிஸ் அப்படின்னால என்னது? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பர்மனண்டா இருக்க முடியும்? லாஜிக்கலி நாட் பாசிபிள். அதனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நித்யானந்தம் தான் வேணும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே வந்து தெரியறதில்லை. செகண்ட், சப்போஸ் அப்படியே ஏதோ வேகா நித்யானந்தம் தான் வேணும்னு தெரிஞ்சிருந்தாலும் நித்யானந்தத்துடைய நேச்சர் நம்மளுக்கு தெரியறது இல்லை. சோ நித்யானந்தத்தோட நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது இல்லை. நித்யானந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை இல்லையா? சரி, நித்யானந்தம் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வேர்ல்டுல இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. ஏன்? வேர்ல்டுல இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டும் எப்படிப்பட்டது? அனித்யம். அப்போ எப்படி நித்யானந்தம் ஆப்ஜெக்டா இருக்க முடியும்? ஒரு சின்ன ஆட்டம்ல இருந்து பெரிய ஸ்டார் வரைக்கும் வந்து எல்லாமே வந்து அனித்யம். அப்ப நித்யானந்தம் அப்படின்னு எந்த ஒரு ஆப்ஜெக்டும் வேர்ல்டுல இருக்க முடியாது. நித்யானந்தம்னு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்க முடியாது. அப்படின்னா நித்யானந்தம் அப்படிங்கிறது இதை தவிர வேற ஏதோ ஒன்னா இருக்கணும் இல்லையா? சோ அது என்ன? அதுவும் நம்மளுக்கு தெரியாது. வேகோ வேகு. நம்ம இப்ப நமக்கு நித்யானந்தம் தான் வேணும்னு நம்மளுக்கு தெரியாது. சரி, அப்படியே ஏதோ பை சான்ஸ் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த நித்யானந்தத்தோட நேச்சர் எனக்கு என்னன்னு தெரியாது. சோ நம்மளுக்கு நித்யானந்தம் ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படிங்கிறதும் தெரியாது. நித்யானந்தம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. இப்ப நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் என்னது? only confusion, clearly confused இல்லையா? அப்ப கோல்லையே நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்ப கோல்லையே கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அத அடையிற வழியில எப்படி கிளாரிட்டி இருக்க முடியும் இல்லையா? மீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாத், அதுல எப்படி கிளாரிட்டி இருக்க முடியும்? சப்போஸ் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட நான் எந்த பஸ்ல ஏறட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட நான் எந்த பஸ்ல ஏறட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப நாம என்ன ஃபர்ஸ்ட் நினைப்போம்? ஓ, இந்த பர்சன் வந்து சென்னைக்கு புதுசு போல இருக்கு அப்படிங்கறத நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன கேள்வி கேட்போம் அவர்கிட்ட? உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும் அதை சொன்னாதானே நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லையா? அந்த கேள்விக்கு அந்த பர்சன் சப்போஸ் நான் எங்க போனோம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் இல்லையா? இப்ப எங்க போகணும் அப்படிங்கிறதுலயே கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா அது போறதுக்கான வழியில எப்படி கிளாரிட்டி இருக்க முடியும்? வழிய பத்தின கிளாரிட்டி எப்படி இருக்க முடியும்? இப்ப இந்த ஹியூமன் பீயிங்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் இவன் கிட்ட இருக்கு. ஒண்ணு சாத்தியம், இன்னொன்னு சாதனம். பாக்கி எல்லாமே இந்த ஹியூமன் பீயிங்க்கு தெரியும். ரெண்டு ப்ராப்ளம் தான் இவன் கிட்ட இருக்கு. ஒண்ணு சாத்தியம் என்னன்னு தெரியாது, அதற்கான சாதனம் என்னன்னு இவனுக்கு தெரியாது. மத்த எல்லாமே இவனுக்கு தெரியும். நம்ம ஆத்து மாப்பிள்ளை மாதிரி சொல்லுவா இல்லையா? உங்க ஆத்து மாப்பிள்ளை எப்படி? எங்காத்து மாப்பிள்ளைக்கு ரெண்டு ப்ராப்ளம் தான் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? அவரு தனக்காவும் எதுவும் அவருக்கு தெரியாது, யாராவது சொன்னாலும் அவரால் அதை புரிஞ்சிக்க முடியாது. பாக்கி எல்லாம் அவர்கிட்ட பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஹியூமன் பீயிங் கிட்ட ரெண்டு ப்ராப்ளம் தான் இருக்கு. சோ என்ன கோல் அடையணும்னு தெரியாது, இந்த கோல் அடையறதுக்கான சாதனம் என்னன்னு இவனுக்கு தெரியாது. அப்ப ஏவம் சத்யபி சாத்திய சாதன யுகம். சாத்தியம்னா கோல், சாதனம்னா மீன்ஸ். அப்ப இந்த டெஸ்டினேஷன் அண்ட் பாத். யுகம்னா பேர் அப்படின்னு அர்த்தம், அந்த டுவோ. சாத்திய சாதன பேர். தே சம்யங் ந ஜானந்தி. ரெண்டுமே அவனுக்கு கிளியரா தெரியல. அதனால என்னாச்சு? யானி காணிச்ச பாப்பானி பிரதட்சிண பதே. சுத்திண்டே இருக்கான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவன்
சுத்திண்டே இருக்கான். கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். கோவில சுத்தினாலாவது புண்ணியம் கிடைக்கும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இங்க போனா இது கிடைக்குமா, அங்க போனா அது கிடைக்குமா, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போனா இன்னும் எனக்கு பெட்டரா இருக்கும், இல்ல இந்த கண்ட்ரியே வேண்டாம் அப்படின்னு வேற கண்ட்ரிக்கு போனா எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு அங்க 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 அவன் சுத்தின்னு இருக்கான். இப்ப இந்த கன்சிஸ்டன்ட் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால அதுனாபி ந பிராப்தா, இப்ப கூட அவனுக்கு லைஃப் ஸ்ட்ரகிள் ஓவர் ஆகல. எதை அவன் இன்னும் அடையல, இந்த கிளாரிட்டி இல்லாத காரணத்தினால அவனால எதை அடைய முடியல. இப்ப லைஃப் ஸ்ட்ரகிள் முடியல அப்படின்னு சொன்னா அவன் ஏதோ இன்னும் அடையலன்னு அர்த்தம். அது என்ன, சௌக்கிய பதவீம். பதவீம்னா டெஸ்டினேஷன், சௌக்கியனா நித்யானந்த சுகம். அதை அவன் இன்னும் அடையல, அதை இன்னும் அவன் ரீச் பண்ணல. இப்ப அந்த டெஸ்டினேஷன் தான் அவன் அடைய வேண்டியது இல்லையா. தோ அது அவனுக்கு தெரியலனா கூட ஸ்வ அபீஷ்ட ரூபாம் எத, அவனுக்கு தெரியலனாலும் அவன் டிசையர் பண்ண வேண்டியது அதுதான். டிசைரபிள் கோலே இதுதான். அத அவன் அச்சீவ் பண்ணல. அப்ப நித்யானந்த சுகம் சுவிமலம் பதம் பிராப்தும் சமீகா யுதா சர்வே ஜன்ம பிருதா தத் ஸ்தான சம்மார்கணே சதா வியவசினா பவந்தி ஏவம் சதி அபி யதஹ தே சாத்ய சாதன யுகம் சம்யக் ந ஜானந்தி தத அதுனா அபி ஸ்வாபீஷ்ட ரூபாம் சௌக்கிய பதவீம் ந பிராப்தா. இப்ப வைராக்கிய சதகம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, பத்ருஹரி அப்படிங்கிற ஆத்தர் பண்ணினது. அதுல அவர் சொல்றார், உத்கானாம் இதி சங்கியா க்ஷிதீதலம் மாதா கிரே தாதயா நிஸ்தீர்ண சரிதாம் பதின் ரூபதயோ யதேன சந்தோஷிதः மந்த்ராதன தத்பரேண மனசா ஸ்மசானே நிஷா பிராப்த கான வராட்ட கோபி நமயா திஷ்ணே சகாம பாவ. இந்த அவன் என்ன ஒரு பர்சனை பத்தி இதே எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ ஒரு பர்சன் என்ன பண்ணாரா, பூமியில இருக்கிற எல்லா இடத்தையும் தோண்டினாராம். எதுக்கு தோண்டினார் அப்படின்னா, ஏதாவது புதையல் ஏதாவது கிடைக்குமா, ட்ரெஷர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுட்டு எல்லா இடத்தையும் தோண்டினாராம். ட்ரெஷர் கிடைச்சுதான். அப்படியே அந்த தோண்டின பொழுது அந்த மைனிங் இடமும் அந்த பர்சனுக்கு கிடைச்சுதான். நிதி சங்கியா ட்ரெஷர் வேணும் அப்படின்னு தேடி இருக்க அந்த ஓர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த ஓர் எல்லாம் ட்ரீட் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு. ஸோ அந்த ப்ராசஸ்ல இப்போ அந்த ஓர்லாம் ட்ரீட் எல்லாம் பண்ணணும்னா, ஃபேக்டரி எல்லாம் போடணும்னா என்ன பண்ணணும், போய் நிறைய எம்பி எம்எல்ஏவெல்லாம் பார்த்து லைசன்ஸ் அது இதெல்லாம் வாங்கணும் இல்லையா. அதெல்லாம் போய் பார்த்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணி நிறைய பணம் இந்த பர்சன் சம்பாதிச்சுட்டார். சரி, இதனாலெல்லாம் இந்த பர்சனுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஏற்பட்டுதா அப்படின்னா திருப்தி ஏற்படல. என்ன ஆயிடுத்து, இந்த ப்ராசஸ்ல அவரால் தன்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடுது. ஃபேமிலிக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா எங்கேருந்து கீதா கிளாஸ் வருது, எங்கேருந்து உபனிஷத் கிளாஸ் வருது இல்லையா. அதுக்கெல்லாம் டெஃபினட்டா நோ டைம். ஸோ அவர் சொல்றாரு, ஓடினேன். எதுக்கு ஓடினேன், பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் ஓடினேன். சரி, என்ன அச்சீவ் பண்ண, ஒன்னும் இல்லை. எதுக்காக நீ பணம் சம்பாதிக்க போன, ஃபேமிலிக்காக, தன்னோட பசங்களுக்காக பணம் சம்பாதிக்க போன. ஆனா அந்த பசங்களோடயே உன்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க நம்மளை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கும். என்ன தெரியுமா கேட்கும், அப்படி நீ என்ன எனக்காக உன் வாழ்க்கையில பண்ணிட்டேன்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்பான். இன்னொரு ஒரு குழந்தை ஒரு புக்கு படிச்சுதான், ஹவு டு பிரிங் அப் தி சில்ட்ரன் அப்படின்னு ஒரு புக்கு படிச்சுதான். ஸோ அம்மா அப்பா நீ எதுக்கு இந்த புக்கை உட்காந்து படிக்கிற அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு அந்த குழந்தை சொல்லித்தான், நீ என்னை ஒழுங்காதான் வளர்க்கறியா அப்படின்னு நானு கண்டுபிடிக்கணும், அதுக்காக இந்த புக்கை நானு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான். ஸோ நம்ம என்ன முயற்சி பண்ணி ட்ரை பண்ணினாலும் மற்றவாளுக்கும் திருப்தி இருக்க போறதில்ல, நம்மளுக்கும் திருப்தி ஏற்பட போறதில்லை.
சோ இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றது அப்படின்னா, அந்த பர்சன் வந்து ஜோசியர்கிட்ட எல்லாம் போனாரா, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு வந்து இந்த திருப்தியே ஏற்பட மாட்டேங்கிறதே அப்படின்னு. சோ நிறைய ரிலீஜியஸ் மெத்தட்ஸ் எல்லாம் கூட ட்ரை பண்ணி இந்த பர்சனுக்கு வந்து திருப்தியானது ஏற்படல. சோ நான் வந்து என்னோட லைஃப திரும்பி பார்த்தேன் அப்படின்னா, என்ன ப்ராக்ரஸ் ஏற்பட்டிருக்கு என்னோட லைஃப்ல அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. ஃபைனிட்யூட் டு ஃபைனிட்யூட் தான் நான் வந்து டிராவல் பண்ணிருக்கேன். நோ ப்ராக்ரஸ். அப்ப எதுக்காக நான் வந்து இப்படி தலை தெறிக்க ஓடினேன், இந்த மாதிரி கண்ணு முன்ன தெரியாம வந்து எதுக்காக நான் ஓடினேன் அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா இந்த பர்சனுக்கு தெரியறதான், எனக்கு வந்து சாத்தியமும் தெரியல, சாதனமும் தெரியல அப்படிங்கிற விஷயத்த இந்த பர்சன் வந்து அப்புறம் தெரிஞ்சுக்கிறாராம். சோ அதனால வேதம் சொல்றது, என்கிட்ட வந்து மே ஐ ஹெல்ப் யூ கவுண்டர் இருக்கு. உனக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொன்னா நீ வந்து என்கிட்ட வா, நான் உனக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றது. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு ஸ்லோகம் படிச்சுட்டு நம்ம வந்து அர்த்தம் பார்க்கலாம். தத் பிராப்தியை பிரபு சம்மிதாபி கிருபயா த்ரையந்த சாரான்விதா வல்லி காட்டக மத்யகா கவிசமம் प्रोत्साहयन्ति नरान् एवं साधनकल्पनां रचयते सन्मार्गगानां सतां तद्विष्णो परमं पदं च सहसा गन्तुं मनीषावताम्. இப்போ வேதம் வந்து தன்னோட கன்சல்டன்சி சர்வீஸ நம்மளுக்கு ஆஃபர் பண்றது. எந்த விதமான கன்சல்டன்சி சார்ஜும் இல்லாம வேதம் நம்மளுக்கு கன்சல்டன்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. இப்ப இங்க ஆத்தர் வந்து கட்டோபனிஷத் டீச்சிங்க இந்த இடத்துல ரெஃபர் பண்றார். இப்ப நம்ம சாஸ்திரம் இருக்குல்ல, இந்த சாஸ்திரத்தையே நம்ம வந்து 3 குரூப்பா கிளாசிஃபை பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு கைடு பண்றது இல்லையா, அந்த கைடு பண்ற மெத்தட பேஸ் பண்ணி இந்த சாஸ்திரத்தை நம்ம 3 கேட்டகரியில பிரிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பிரபு சம்ஹிதா. சாஸ்திரத்தையே நம்ம வந்து ஒரு மாஸ்டருக்கு கம்பேர் பண்ணலாம். பிரபுனா ராஜா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ராஜா வந்து என்ன பண்ணுவார், கமாண்ட் பண்ணுவார் இல்லையா, அவர் தான் வந்து ஓனர். அப்ப வேதத்தை நம்ம வந்து பிரபு சம்ஹிதா அப்படின்னு சொல்றோம். அதாவது வேதம் வந்து ஒரு கமாண்டரா இருந்து நம்ம எல்லாரையும் வந்து இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு கமாண்ட் பண்றது. ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ணு அப்படின்னு ஆர்டர் போடுறது. இப்ப சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னா சொல்றது இல்லையா. சீரீஸ் ஆஃப் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, சப்போஸ் அந்த பர்சன் வந்து இத பண்ணணும் அப்படின்னு அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னு இருந்து அந்த பர்சன் ஃபாலோ பண்ணாம போயிட்டார் அப்படின்னா அந்த பர்சனுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கறது. எந்த ரூபத்துல, பிரத்யவாய பாபம் அப்படிங்கிற ரூபத்துல அந்த பர்சனுக்கு பனிஷ்மெண்ட்டும் வந்து கொடுக்கறது. அப்ப ஸ்ருதி ஸ்மிருதி ஆக்ஞா, சோ கமாண்ட் பண்றது. இதுக்கு பேரு பிரபு சம்ஹிதா. சம்ஹிதானா சமானா, சமானம்னு சொல்லுவோம்ல, கம்பேரபிள் டு. ஒரு கமாண்ட் பண்ற பர்சனுக்கு கம்பேர் பண்ணி வேதம் வந்து கமாண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அது மூலமா டீச்சிங்க நம்மளுக்கு கொடுக்கறது. சோ பிரபு சம்ஹிதா அப்படின்னு நம்ம வேதத்தை ஜென்ரலா சொல்றோம். இப்ப செகண்ட் குரூப் ஆஃப் லிட்ரேச்சர் இருக்கு. அது என்னதுன்னா ஸ்மிருதி. இது என்ன பண்றதுன்னா, கமாண்ட்மெண்ட் எல்லாம் கொடுக்கல, இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு ஆர்டர் எல்லாம் பண்ணல. இப்படி பண்ணாம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்மளுக்கு சஜஷன் கொடுக்கறது. இப்ப ஃப்ரெண்டா இருந்தானா என்ன சொல்லுவான், பாரு இது உனக்கு நல்லது கிடையாது, இது நீ பண்ணினேன்னா உனக்கு டெஃபினட்டா பெட்டரா இருக்கும், ஏன் நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, டெஃபினட்டா இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகும், இப்படி எல்லாம் நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஸ்மிருதி வந்து ஃப்ரெண்ட்லி சஜஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அது மாதிரி இருக்கிற லிட்ரேச்சருக்கு பேரு சுஹ்ருத் சம்ஹிதா. வெல்விஷர்ஸோட கம்பேர் பண்ணப்படுறது சுஹ்ருத் சம்ஹிதா. இப்ப மூணாவது குரூப் ஆஃப் லிட்ரேச்சர் என்ன அப்படின்னா காந்தா சம்ஹிதா அப்படின்னு அதுக்கு பேர். காந்தா அப்படின்னு ஒரு அஃபெக்ஷனேட் விமன், லவபிள் விமன் அப்படின்னு அர்த்தம். ஒரு அம்மா மாதிரி, ஒரு வைஃப் மாதிரி. ஒரு அம்மா தன்னோட குழந்தைய வந்து ஏதோ ஒண்ணு பண்ண வைக்கணும் அப்படின்னா முதல்ல மிரட்டி பாப்பா. அந்த குழந்தை வந்து பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவா,
குழந்தை கேட்க மாட்டேங்கிறது அப்படின்னா நல்லதனமா ஒரு குட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த குழந்தைய வந்து அந்த வேலையை வந்து பண்ண வைப்பா. அதுக்கும் அந்த குழந்தை வந்து கேட்கல, பேச்ச கேட்கல அப்படின்னா என்ன பண்ணுவா, அந்த குழந்தைக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணுவா. அந்த குழந்தைய பண்ண விட்டுட்டு குழந்தையோட போக்குலயே போறது இருக்கு இல்லையா, அப்படி போய் என்ன பண்ணுவா அந்த அம்மா, என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த விஷயத்த டெஃபினட்டா அந்த அம்மா வந்து சாதிச்சிடுவா. சப்போஸ் குழந்தைக்கு வந்து சாதம் ஊட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல. அப்ப வந்து திட்டுவா, ஒழுங்கா நீ சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு. அந்த குழந்தை கேட்கவே கேட்காது. சரி சாப்பிட்டாதான் உனக்கு வந்து ஸ்ட்ரென்த் எல்லாம் வரும், அப்பதான் நீ வந்து நல்லா ஓடி ஆடி விளையாடலாம் அதெல்லாம் சொல்லுவா. அப்பவும் அந்த குழந்தை வந்து கேட்கவே கேட்காது. அப்ப என்ன பண்ணுவா, குழந்தை இங்கேயும் அங்கேயும் ஓடும், குழந்தையோட சேர்ந்து இந்த அம்மாவும் ஓடுவா. அப்புறம் கார்ட்டூன் எல்லாம் போட்டு காமிப்பா இல்லையா, நடுவுல இந்த கார்ட்டூன் பார்த்துட்டே இருக்கும்பொழுது என்ன பண்ணிடுவா, குழந்தைக்கு சாதத்தை ஊட்டி முடிச்சிடுவா. அப்ப இந்த சுகர் கோட்டட் பில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வெளியில வந்து சுகர் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள கசப்பான மருந்து, அந்த நன்மையான விஷயம் டெஃபினட்டா இருக்கும். இப்ப இந்த புராண லிட்ரேச்சர்லாம் இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம காந்தா சம்ஹிதா அப்படின்னு சொல்றோம். ஏன், ஏன்னா அதுல நிறைய கதைகள்லாம் இருக்கும். அதுல தானே நம்ம எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நிறைய கதை சொன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நிறைய பிடிச்ச மாதிரி மிஸ்டிக் விஷயங்கள்லாம் கூட அதுல வரும். அதனால இந்த ஸ்டோரி படிக்கிறதே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயமா நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அப்ப அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நடுவுல அங்க டீச்சிங்கும் வந்து இந்த புராணங்கள்ல ஒளிஞ்சு இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு பேரு காந்தா சம்ஹிதா. ஃபுல்லா சீரியஸான விஷயமே சொன்னாலும் நம்ம யாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா. அப்ப அந்த என்டர்டெயின்மெண்டோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அப்ப இன்ஃபோடெயின்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து தேவைப்படுறது. ஸோ ஒரு குழந்தைக்கு டோட்டலா இன்ஃபர்மேஷனும் நம்மளால கொடுத்துட முடியாது இல்லையா, நடுவுல அதாவது விளையாடிட்டே இருந்து நடுவுல இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுப்போம். அது மாதிரி இங்க ஆத்தர் சொல்றார், இந்த பிரபு சம்ஹிதா அதாவது கமாண்ட் பண்ணக்கூடிய வேதம் கூட தன்னோட லெவல்ல குறைச்சுண்டு கட்டோபனிஷத் ஃபார்ம்ல வந்து டீச் பண்றது இந்த வேதம் அப்படின்னு சொல்றார். பிரபு சம்ஹிதாபி, பிரபு சம்ஹிதா அப்பி, இப்போ பிரபு சம்ஹிதாவான வேதம் கூட, அதாவது எல்லாரையும் கமாண்ட் பண்ணி டீச் பண்ணக்கூடிய இந்த வேதம் கூட என்ன பண்றது, அந்த ஸ்டேட்டஸ விட்டுட்டு சுஹ்ருத் சம்ஹிதாவோட ஸ்டேட்டஸை எடுத்துட்டோ ஆர் காந்தா சம்ஹிதாவோட ஸ்டேட்டஸை எடுத்துட்டோ அது வந்து நம்மளுக்கு என்ன டீச்சிங் பண்ணணுமோ அதை பண்றது. இப்ப கட்டோபனிஷத் எடுத்துட்டோம்னா அது எப்படி இருக்கு, ஸ்டோரி தான் இல்லையா. அந்த நச்சிகேதஸ் தான் முதல்ல வர, நச்சிகேதஸோட ஸ்டோரியோட தான் இந்த உபனிஷத்தே வந்து ஆரம்பிக்குது. பட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி மூலியமா நம்மளுக்கு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வந்து வேதம் பாஸ் பண்றது. அது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சிடணும், சாதன சாத்தியம் என்ன அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு அந்த உபனிஷத்தானது இனிஷியலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிது. ஸோ வேதம் இந்த ஸ்டோரி மூலமா கூட வந்து என்ன பண்றது, தன்னோட டீச்சிங்க நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றது. அப்ப பிரபு சம்ஹிதாபி கிருபையா புரோத்சாகா யந்தி. இப்போ பிரபு சம்ஹிதா தன்னோட ஸ்டேட்டஸை விட்டுட்டு இந்த ஐடியாவை கம்யூனிகேட் பண்றது. என்ன ஐடியாவை கம்யூனிகேட் பண்றது, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.